நம்ம இன்னைக்கு பவுண்டரி ரேஸ் ஒன் பீஸ் பவுண்டரி ரேஸில் பார்த்தீங்கன்னா 6 கேரக்டர் தோக்கடிக்க வரோம். உங்களுக்கு ஒன் பீஸில் என்ன கேரக்டர் பிடிக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக பிடிச்ச கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ரோரோனோசோரோ தான். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தப்பு எடுத்துக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 7 பாஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இனிமேலாச்சும் கம்ப்ளீட் பண்ண போகிற பாஸில் வந்து உங்களோட இது பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். அவ்வளோதான். நம்ம லீவ் வந்துடுச்சு. இனிமேல் டெய்லி வீடியோ வரும். மறக்காமல் லைக் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் போல். மறக்காமல் உங்களுக்கு ஒன் பீஸில் என்ன கேரக்டர் பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஜோரோ தான் பிடிக்கும், ரோரோனோசோரோ. ஆனால் அந்த சாஞ்சிக்கிட்ட இருக்கும் பாருங்கள், அந்த கிக் விடுவான் பாருங்கள், அந்த கிக்கு தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம என்ன வைக்கலாம்? ஆமாம் பாருங்கள், நான் எத்தனை இது முடிச்சு வச்சுட்டேன். கொஞ்சம் லைட்டாக தப்பாக எடுத்துக்காதீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஹிகிமா த பியர் அவன்கிட்ட போய் மோதும். வாங்க கேவோட எனிமி சப்பைஸே முடிச்சிடலாம். ஓகே, இதை நம்ம போல் இந்த இருக்கான் பாருங்க, ஹிக்குமா வியரா அவன் இருக்கான். அவனுக்கு நம்மளுக்கு போட்டி. ஓடு, லைஃப் குறைஞ்சிருச்சு. போடு, அதுதான் என் கதை முடிஞ்சிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும். அடுத்த இதில் போவோம். ஓகே, அடுத்த மேட்ச் போகலாம் வாங்க. அடுத்த வந்து சோர்பாய் கோபி, இவங்க கூட தான் மோத போகிறோம். ஸ்கோர் மோர் ட்ரெஷர் தென் யுவர் ஆப்போனட். ஆனால் இது வேறு மாதிரி இருக்குது போல். கேஓ தான் எனிமின்னு எனக்கு கேட்டு. இது யுவர் டீம் சன்ஸ். போன மேட்ச்சில் அடித்து தோக்கடிச்சோம்ல, அந்த ஹிகிமா பியரா அவன் வந்துருக்கான் நம்மளோட. இப்போ ஓகே, அந்த கோபி, நாமி, உசப், சாஞ்சி அவங்க இருக்காங்க ஆப்போசிட் டீமில். ஆனால் அதில் உசப் கதையும் சோப்பர் கதையும் மட்டும் ரொம்ப சோகமாக போகும். ஏன்னா அவங்க அந்தளவு வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து உசப்பை பார்த்திங்கன்னா, உசப்போட வாப்பா வந்து பைரட் ஆகிறதுக்காண்டி அவங்க அம்மாவையும் உசப்பையும் தனியாக விட்டுட்டு போயிடுவார். தனியாக விட்டுட்டு போனதுக்கப்புறம் உசப் வந்து என்கிட்டே இப்போ அவள் அப்பா எப்போ வருவார், எப்போ வந்து கூட்டிகிட்டு போவாருண்டு. அதுவே இப்போ சோப்பரோட கதையை பார்த்திங்கன்னா, சோப்பர் வந்து ஒரு மான். அதுக்கு வந்து ஒரு வித்தியாசமான டிசீஸ்க்கிறனால அது மான் கூட்டத்துலேருந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. அது வந்து ஒரு டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்ருச்சு. அதுக்கப்புறம் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டு மனுஷன் மாதிரி பிஹேவ் பண்ணுறதுனால அதை வந்து மனுஷங்க கூட சேர பார்க்கு. ஆனால் அவன் மனுஷங்களை அடித்து துரத்திடுவாங்க. அவங்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க. டாக்டர் ஹிர்லாக்ஸ்னு வந்து அந்த சோப்பரை வீட்டுக்கு போய் மருந்துலாம் கொடுத்து நல்லபடியாக பார்த்து வளர்த்தான். அந்த ஹிர்லாக்ஸோட கதையை கேட்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாகி, அவர் வந்து எல்லாரோட நோயும் குணப்படுத்துறேன்னு சொல்லி என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்ப்பார். ஆனால் அவரோட முடியாது. லாஸ்ட்டில் கண்டுபிடிச்சிடுவார். அவர் வந்து வேப்பலோட இடத்துக்கு போய் இந்த டாக்டர்ஸ்க்கு எல்லோரும் இது பண்ணாததுக்காண்டி அவன் போவான். பார்த்தா அவனே கொன்றுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப இதாக போகும் ஹிர்லாக்ஸோட கதை. இதை பாருங்கள், இந்த மாதிரி கிக் விட்றது எனக்கு பிடிக்கும். சரி விடுங்க, நம்ம எதுக்கு அந்த கதையை பற்றி பேச. இங்கே நம்ம ஜோரோ நிற்கிறான். பரவாயில்ல விடுங்க, பாவம். நம்ம டீம் தான் நினைக்கிறேன். ஆமாம், ஓ யார்கிட்ட சாஞ்சி அவன் பேர் கூட என்னமோ வருமே, சாஞ்சி தொரோலோ என்னமோ வரும் தெரியல. நான் அடுத்த கேம் என்ன படம்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நருட்டோவா, கிரானியா, ஐஸ்கிரீம் சாப்டர் 1 என்ன படம்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை GTA San Andreas Part 3 படவா, என்ன வேணுமோ ஓடுறோம் உங்களுக்கு.
ஓகே, நாமிக்கு வந்து மூஞ்சிலே ஒரு எடுத்து ஊட்டியாச்சு. ஓகே, இந்த கதை முடிஞ்சு. இந்த மேட்ச்சில் வின் ஆனது நம்ம தான். அடுத்த யார் வருவான்னு தெரியலையே. அடுத்து வரப்போகிறது அல்விடா பைரட்ஸ். அவங்க தான் வர போகிறாங்க. இது வந்துடுச்சுங்க. இது ஒத்தை டீம் மேட்ச்லாம் கூப்பிட்டு வர மாட்டாங்க. அதனால் சிங்கிள் ஓப்பன் டார்கெட் அடித்து தான் இது பண்ணிடலாம். ஓகே, தாண்டா பாருங்க அல்விடா. போடு 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 ஒரே போடு. அல்விடாவை பறந்துட்டான். போடு போடு, மூஞ்சில் ஏற்று. ஓகே, இன்னும் கொஞ்சம் அடி தான் அடிக்கணும். அதை அடித்தா மட்டும் போதும், எல்விடா செத்துருவா. போடு, அவ்வளோதான் முடிஞ்சு கேஷ், கதை முடிஞ்சு. அடுத்து இது போவாங்க. நெக்ஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா லீக் பேட்டில் கூப்பிட்டு போகிறேன். கூப்பிட்டு போகிறேங்க. லீக் பேட்டில் கூப்பிட்டு போய் அதுவே அதில் ஒரு லீக் பேட்டில் போய் அதில் வின் பண்ணிட்டு இது பண்ணுவோம். த இடியட்ஸ் ஆன் ஹெல்மேப்போ. ஆமாம், என் உண்மையில இடியட் தான். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ட் 2 ஒன் பீஸ் பவுண்டி ட்ரெஸ்ஸை பார்ட் 2 போடவா, இல்லை சானாண்ட்ரஸ் பார்ட் 3 போடவா, இல்லை கிராணி போடவா, ஐஸ்கிரீம் சாட்டர் போடவா, நீங்களே சொல்லுங்கள். ஓகே, அவன் வர துப்பாக்கி காய்ச்சி டும்மு சுட்டுக்கிட்டிப்பான் இருக்க மாதிரி. கையால் நின்று சண்டை போட மாட்டான். டே நீனும் மஞ்சள் கலர் முடிதாண்டா வச்சுக்கிறேன், நானும் மஞ்சள் கலர் முடிதாண்டா வச்சுக்கிறேன். 2 பேர் பேசி தித்துக்கலாம்டா, வாடா. நீ ஆக்ஸ் மார்க்கனோட மாவன் தெரியும் நல்லா எனக்கு. ஆக்ஸ் மார்க்கனோட பையன் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவனை அடிக்க வந்திருக்கேன். அவன் அப்பா செஞ்ச குற்றத்துக்கு நீ சாவு. எங்கள் அப்பா செஞ்சதுக்கு நான் என்னடா செய்வேன்? ஏன்டா என்னைய வந்து கொல்லிட்டு போகிறேன்? ஏன்டா உங்கள் அப்பா செய்கிற குற்றத்துக்கு நீனும் பாதி காரணம் தானே. சார் அவன் கிடக்குறான், விடுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இவன் கூட போகணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அவங்க அப்பாவே வந்துட்டான். எனக்கு பிடிச்ச கேரக்டர் இன்றைக்கி நான் வைக்க போகிறேன். ஓகே பரவாயில்ல, இருக்கட்டும். சாஞ்சியே அடுத்த கேரக்டராக இருக்கட்டும். அதுதான் தெரியாமல் திருப்பி அந்த ஹெல்மேப்போக்கும் சோரோக்கும் சண்டை வர மாதிரி பண்ணிட்டான். ஓகே, ஆக்ஸ் மார்க்கனுக்கு வந்துருச்சு. ஓகே வாங்க. இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா நீ பண்ண குற்றத்துக்கு. இந்த அச்சிக்க ஓமிகிரி இன்னும் அதுக்கு தான்டா லைக். நீ பண்ண குற்றத்துக்கு உன்னை இதை விட கொடூரமாக கொல்லணும். சரி வாங்க, நம்ம அடுத்த மேட்சுக்கு போகலாம். கம்ப்ளீஷன் ரிவார்டு. ஸோ அதெல்லாம் இப்போ தேவையில்லை. நம்ம பார்த்தோன்னா அடுத்தது போவோம். என்ன அடுத்தது ஜோரோனோ வருது. ஸ்ட்ரா ஹேட் பைரட் காம்பேரட்டன்ட். நல்ல வேலைங்க, கேஓ கிடையாது. ஸ்கோர் மோர் ட்ரெஷர் தென் யுவர் ஆப்போனட். அதான் நம்ம வந்து ஸ்கோரை கலெக்ட் பண்ணணும். ஆப்போனட் டீம் வந்து எத்தனை ஸ்கோரு, நம்ம எத்தனை ஸ்கோரு, நம்ம ஸ்கோர் அதிகமாக இருந்தால் நம்ம வின்னு. அந்த மாதிரி ஓஷன்ஸ் விசஸ் சன்னு யார் ஜெயிப்பான்னு பார்க்கலாம். அப்போ அவனை சுற்றி ஆளுங்க இல்லை, இப்போ அவனை சுற்றி ஆளுங்க இருக்கான்னு சொல்லி தைரியத்தில் பேசுறியா? சரிவா, என்னதான் இருந்தாலும் நீ என் கையில் அடி வாங்கிட்டு தான் போக போகிற. சொன்னல அதுக்குள்ளாட்டி உனக்கு விழுந்துருச்சுடா. ஆல்விடா வச்சிக்க. என்ன ஆக்ஸமாக இருக்குன்னு அடிச்சடியில் காது நொய்யின்னு கேட்குதா? பார்த்துக்குறோம். முதல்ல வா. ஓகே, நம்ம டீம்மேட் லூஃபி அங்கே நம்மகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் கோபி கூட. கோபி உன் ஃப்ரெண்டு தான்டா, ஏன்டா அவன் கூட நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? ரோரோனா எங்கடா ஓடுறான்?
3 துப்பாக்கி வச்சு சுட்டேன், எப்படி சாவாம இருக்கான்? டேய் நீ என்ன வேணால் பண்ணிக்க, எனக்குள்ள ஒன்றுமே ஆகாது. ஓகே, நம்ம அந்த ஸ்கோரை கலெக்ட் பண்ணுவாங்க. நம்ம 3000 பாயிண்டில் இருக்கோம், எனிமி டீம் 2000 பாயிண்ட் இருக்காங்க. இது வந்து ஏஎஃப்எம்ல மேட்சிங் மட்டும் தப்பாக இடம் போட்டுறாதீங்க. இது வந்து ஒரிஜினலான பிளேயரை ஆப்போசிட்லேருந்து விளாட்றாங்க. கிட்டத்தட்ட ஃப்ரீ ஃபயர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். ஃப்ரீ ஃபயர், பப்ஜி அந்த மாதிரிலாம் அதெல்லாம் வந்து மல்டிப்ளேயர் கேம் தானே. அவங்க வந்து இப்போ எதாச்சும் மேட்ச்சில் கனெக்ட் ஆகணும். எப்படி இப்போ பர்முடா மேப்லாம் இப்போ எனிமி டீம் கனெக்ட் ஆகாங்க, அந்த மாதிரி இதில் கனெக்ட் ஆவாங்க எதாச்சியா. அந்த மாதிரி தான் இதுவும். ஓகே, இப்போ ஆக்ஸ் மார்கன் ஓடுறான். பாச்சு அங்கே ரோடான ஜோரோ வரான். எனிமி டீம் அடிச்சிருவான்னு நினைக்கிறேன். நல்ல பையனாக இருக்கான். தம்பி, இந்த கொடியை நீ நட்டுட்டு போடா, உன் கொடியை. அதுக்கப்புறம் நான் என் கொடியை நட்டுக்கிறேன். யாரா இந்த எனிமி டீம் ஜோரோ? ஆனாலும் என் கையில் நீ அடிதாண்டா வாங்குவாங்க. ரொம்ப நல்ல பையனாக இருக்கான். நியாயத்துக்கு நல்ல பையனா அடி வாங்கி வேறு சாகுறானே என் கையில். சரி விடுங்க, அடுத்து நம்ம அங்குக்குள்ளே நம்மளோட இது யாருமே எடுக்கலை. ஓகே ஓகே காய்ஸ், ஃபைனலாக இந்த கேம் பிளே பிடிச்சிக்கிறேன். வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.